கத்திரிக்காய் வதங்கவே இல்லைன்னு பார்க்குறேன். சிலிண்டர் திந்துருச்சு. பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் வந்து என்ன பிடிச்சிட்டீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன vlog அப்படின்னா, ஜஸ்வியோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. ஸோ வாய் வந்து வளருது. ஸோ June 2 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னால அவளை வந்து சூப்பராக வந்து இன்னைக்கு ரெடி பண்ணும். மேடம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்போ போய் கிச்சனில் போய் எல்லா வேலையும் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன், முன்னாடியே வச்சுட்டேன். இப்போ சாம்பார் ரசம்லாம் வந்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ வாங்க அப்படியே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பாத்ரூம் அவ குளிக்கணுமா? நீ குளிச்சுட மாட்டியா? ஏடி அவன் மத்த நாள்லாம் அவன் எவ்வளவு சூப்பரா குளிச்சுக்கிறா. இன்னைக்கு நான் குளிக்கிறேன். ஸ்கூல் போனா அப்பதான் குளிச்சு விடணும் யூஸ்வலா. இல்ல ஜஸ்வி, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு டேட் 2/6/2025. ஜஸ்வி குட்டி ஃபியூச்சர்ல இந்த வீடியோ பாப்போமாமா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைம்ல ஜஸ்வி பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறேன். அப்பா உனக்கு குளிச்சு விட மாட்டாரு, உனக்கு கிளப்பி விட மாட்டாரு. அம்மா உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றேன். தேய்ச்சி குளிச்சு விடுறேன் போடா. ஆமா, என்னது ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். ஐயோடா என் தங்கண்டி, நீ எனக்கு எந்த வேலையும் செய்யாத, நீ அந்த பிள்ளைக்கு எந்த வேலையும் செய்யாத, நீ வெட்டியா உட்காந்து. இல்ல ஆக்சுவலா நீ சொல்லும் போது எனக்கு ஐ லவ் யூ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் அப்படிதான் யோசிச்சேன், ஐ லவ் யூ சொல்லிட்டு வந்துட்டேன் மாமாட்ட. நம்ம ஐ லவ் யூ டூ மாமான்னு சொல்லாம வந்துட்டேன். யோசிச்சு உட்காந்துருக்கேன். இவன் தூங்கிட்டு இருக்கும் போது ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டார் ஜெசி. நான் வாய் தெரியும் ஐ லவ் யூ சொல்லிட்டேன். அவர் ஐ லவ் யூ சொன்னா நினைச்சிட்டேன். குட் மார்னிங் சொன்னேன். குட் மார்னிங் சொன்னாரு. ஒரு வார்த்தை கேட்டியே, நான் கேட்டேன். என்னன்னு? நீ அதெல்லாம் எந்த வேலையும் வேறன்றங்க. நான் இங்க சமைச்சிட்டு இருக்கேன் பாருங்க, அப்படியே உங்களுக்கு காட்டுமா? இங்க பாருங்க, கத்திரிக்காய் வறுவல் பண்ணிட்டே இருக்கேன், பண்ணல. இங்க வந்து சாம்பார். பாரு பாப்பா, நீ கிவி வந்து பாரு சாப்பிடுவா. இன்னும் சாப்பிடவே மாட்டா அப்படி இப்படின்னு. ஒரு ஃப்ரூட்ஸ் அதுல இருந்து எடுத்துக்குறா. ஆக்சுவலா நீ கிவி வந்து பாப்பா வந்து சாப்பிட்டா. சி வாங்கினான்னு சொல்லிட்டு அது பழக்காயில போய் வாங்கலான்னு போனாங்க. தோலை கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்க? வாங்கலான்னு போகும்போது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தெரியுமா? ஐயோ தெரியாம வாங்கிட்டோமே. பழம் வாங்க போகும்போதுங்க கிவி பழத்தை பார்த்து, அம்மா கிவி பழம் வாங்கிட்டாமா அப்படின்னு கேட்டா. இவர் சொன்னார், அதை சாப்பிட மாட்டா, வாங்காதடி அப்படின்னாரு. நான் உடனே சரி அமைதியா இருந்தேன். காசு அதிகம் இருந்தா வாங்க வேணாமா அப்படின்னா. பக்கத்துல இருந்த ஒருத்தர் பார்த்துட்டு இவ்வளவு பொறுப்பான பழம் எட்டி பாக்குறாரு. சரி, அவ சொன்ன வார்த்தைக்காக கிவி வாங்கி கொடுத்தேன். எவ்வளவு தெரியுமாங்க? 3 பழம் 130 ரூபாமா. அப்போ ஒரு பழம் எவ்வளவு டிவைட் பண்ணு கணக்குல. மாமா கொஞ்சம் வீக்கு. சரி சரி, எனக்கா ஒன்னு வந்து எப்படி 35 ரூபா போட வேலையை கொடுத்து. சரி, பருப்பு வந்து வந்துருச்சுங்க. உப்பு மட்டும் போட்டு புளி தண்ணி ஊற்றி ஆக்சுவலாக இன்றைக்கி அப்படியே குழம்பு வைக்க போகிறேன். குக்கர்லேயே மசாலா, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் முன்னாடியே போட்டேன். கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூளும் போட்டு பீன்ஸ் தான் சாம்பார் இன்றைக்கி. எனக்கு இந்த பீன்ஸ் மட்டும் வந்து உசிலி பண்ணால் பிடிக்கும். அதை தவிர கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணால் கூட லைட்டாக சாப்பிடுவேன். ஆனால் ரொம்ப வந்து விரும்ப மாட்டேன். சாம்பாரில் போட்டால் தான் வந்து விரும்புவேன். ஸோ பீன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே குக்கரை போட்டு விசில் வச்சா வெந்துருங்க. இந்த மாதிரி பருப்பு வந்து முழுசாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடுத்த விசில் விடும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். தக்காளி இன்றைக்கி நிறையா போட்டுருக்கேன். அதனால் புளி வந்து ரொம்ப புளிப்பாக கரைக்காமல் லைட்டாக கலக்கிட்டேன். இப்போ அப்படியே குக்கர் விசில் போட்டு மூடிடலாமா? இந்த பக்கம் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். என்னடா இது பேர் என்ன, கத்திரிக்காய் வதங்கவே இல்லைன்னு பார்க்குறேன். சிலிண்டர் திந்துருச்சு. உட்காந்துருக்கேன். அடுப்பு ஃபுல்லா வச்சுமே வதங்கல பாரு. அப்போ கத்திரிக்காய் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கேன். முத்திர கத்திரிக்காய் அப்படின்ட்டு. சரி, சிலிண்டர் நல்ல வேலை. எப்போ சிலிண்டர் வாங்கினேன்? நேத்தா நேத்து மட்டும் வராம இருந்துச்சு. மக்கள் பண்ணிருப்பாரு தலைவர். மாமா இது தூக்கி வைமாமா. இதை பார்த்தா அவருக்கு கோவம் வருதாங்க. நான் இதை ஆசாசியாக வாங்கினேன். 3 டயர் அந்த இது வீட்டில் பொருந்தது மாதிரி கசாசம் இருக்க பொருள்லாம் உள்ளே வைக்கலான்னு. வந்து உனக்கு இதை பார்த்தா கோவம் வரும். அது வந்து 3 டயர். அது இது மாதிரி கலர் கிளாஸ் பாட்டில், வாட்டர் கேனு, இது மாதிரி அது பேர் என்ன, இது இடியாப்பம் புளியுது, இது மாதிரி ஏதாவது தேவையில்லாத வைக்க இடம் பத்தல. இதுக்கு மேலே அடுத்த ஒரு ட்ரீட்டர் வாங்கி கொடு. போடும் சமைக்கணும். என்னடா காலையிலே கத்திரிக்காய் வதங்கலான்னு பார்த்துட்டு இருக்கா? இப்படி ஆயிடுச்சே. சாம்பார் பாரு,
டக்கு டக்குன்னு ரெடி. நீ சாப்பிட்டு தான் போகிறேன். கொடுமடா கால கொடுமடா கதிரவா. போடும் போடும். இந்த வரேன் மாமா வரேன் மாமா. வரேன் 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 வரேன். சாம்பார் சாப்பாடு சாப்பிடவே இல்லை பண்ணீங்க. போதுமா? ரெஸ்ட் ரூம் போனியா இல்லையா? ரெஸ்ட் ரூம் போனியா இல்லையா? மோஷன் போனியா இல்லையா? போனியா? இப்போ மோஷன் போனியா இல்லையா? சுச்சு போனியா? என்ன பாப்பா பண்ற? ஃப்ரெண்டு கொடுத்தாளா? சரிங்க வை. ஸ்கூலுக்குலாம் எடுத்துட்டு போகக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. சரி இருந்து ரெஸ்ட் ரூம் போனியா இல்லையா பாப்பா? கால் விடு பாப்பா. பிச்சிருவாங்க யாராவது எடுத்தவங்க எடுத்தா. கண்ணுக்குட்டி எந்த ஸ்டாப் பண்ணுவே? வந்துட்டா பாப்பா. என்னங்கடா காலையிலேயே சோத்துட்டு இருக்கீங்க? நல்ல நாள்லயே உங்களுக்கு சோறு போட மாட்டீங்களாடா அப்படின்னு. அக்கா குட் மார்னிங் சொல்லு. கண்ணுட்டி அக்கா குட் மார்னிங் சொல்லு தங்கம்மா. சொர்க்கம் இதுதானம்மா மேலே கிடையாதம்மா. சாப்பிடணுமா? பாபு இவளுக்கு ஷூ போட்டுட்டு போமா, சாப்பிட விட்டுறேன். யாரு கண்ணுக்கா? ஜஸ்ஸு உட்காரு. ஏய் கனு. ஏய் கனு. தண்ணி வேணும். ஏய் பாப்பா புது பேக் எடுத்து கொடுத்துனாடா. மாமி வந்துட்டாங்க. மாமி சொன்னாங்களே இவ ஸ்கூல் போகும்போது நான் வரேன்ட்டு. அப்படியா? அன்னைக்கு வந்துடுவேன் அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும், அது போய் விடுவேன் அப்படின்னாங்க. மாமி ரிஷிகா இங்கே இப்போ கண் பாபு புது பேக் மாற்றிடலாமா? அப்படியே விடுமா? ஏய் கொடுத்து இந்த பேக் நல்லா தாண்டி இருக்கு. வாஷ் பண்ணி போட்டதெல்லாம் அழகா இருந்திருக்கும். நீ வாஷ் பண்ணாம வாஷ் பண்ணலாம் இல்ல, அந்த நினைச்ச புது பேக் போட்டலாம். ஏன் நீ புது பேக் இருந்தா அதான் யூஸ் பண்ணனும் சட்டமாடி பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் டே புது பேக் புது ஷூ புதுசா போற எவ்வளவு தெரியுமா ஆனந்தம். உனக்கு எங்கடா தெரிய போகுது? உனக்கு பேக் மாத்த போற அதான உன் மைண்ட் செட் தெரியுது. நாளைக்கு மாத்திடுவேன். பேக் உள்ள இருக்கு அதனால பேக் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். சீக்கிரம் சாப்பிடு. ஐயோ என்ன சொல்லுமா? பிச்சிட்டீங்களா? ஆமா முடிஞ்சு போச்சு. அந்த இப்படிதான் அந்த பக்கம் வரும். சொர்க்கம் இதுதானம்மா மேலே கிடையாதம்மா. இந்தா மாமா இன்னைக்கு ஸ்கூலு ஜஸ்வி வேற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் போறா. இன்னைக்கு ஜஸ்வி வந்து எல்கேஜி யூகேஜி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடாங்க. இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படின்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், கத்திரிக்காய் பொரியல், அப்புறம் வேற என்ன உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிவி பழம். ஸோ அவள் ரொம்ப பிடிக்கும் கிவி, ஸ்ட்ராபெரிலாம் அவளுக்கு பிடிக்கும். மாமா நீ பிடிக்காதுன்னு சொல்லியே, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ இன்னைக்கு லஞ்ச் இதுதான். உங்கள் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு லஞ்ச் என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். இது டிஃபன் பாக்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கா, எனக்கு மனசு வரல கொஞ்சமாக சாப்பாடு வைக்க, அதனால ரசமும் சாம்பார் தான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு நல்லபடியாக வந்து ஜஷ்வி குட்டி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறா. எல்லாமே அவளை வந்து பிளஸ் பண்ணுங்க. ஜஷ்வி குட்டி நல்லா படிக்கணும் சரியா? டவல் எடுத்துருவாங்க. இங்கே ஒரு ஆளை பாருங்கம்மா, சமத்தின் உருவமாக இருக்குது ஜஷ்வி குட்டி பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஏப்ரல் மாதம் வந்து இது மாதிரி ட்ரெஸ் போட்டா, புது ட்ரெஸ் போட்டுட்டாங்கன்னா அப்பயே அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவளுக்கு பாவாடை சட்டை, இதுக்கு முன்னாடிலாம் வந்து கவுன் போட்டுருந்தா இப்போ பாவாடை சட்டை. கேஜி முடிச்சு இப்போ வந்து ஸ்கூல் போகிறாள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதனால புது டவலு, ஜஷ்வி குட்டிக்கு புது ஷூவு, எல்லாமே புதுசு புதுசு. கலக்கரே சந்துரு புது யூனிஃபார்ம், புது ஷூ, புது டவல், கலக்கரேல் கலக்கரேல். மாமி நல்லா இருக்கீங்களா? அக்கா வந்தாங்க இல்லையா? அக்கா வந்துருக்காங்க. சரி தூங்கிட்டு இருக்காங்களா? சரி சரி. ஜஷ்வி குட்டி ஐடி கார்டில் போகக்கூடாது, பிஞ்சிருவா. என்ன பங்க போற? ஸ்கூல் போறியாடி தங்கம்? ஜஷ்வி குட்டி வா போலாம். குடு ஐடி கார்டு பிஞ்சு ஜஷ்விகா. இங்கே பாரு மாமா அவளை
ஸ்வி ஆமாம் ஏய் எப்படா பிரைட்டாக இருக்கீங்க காலையிலே குளிச்சு கிளம்பி குளிச்சுப்பேன் லட்டு குட்டி நான் வந்து குளிச்சுப்பேன் லட்டு குட்டி பை பாய் சரி போங்க பை பாய் இவங்க கூட சேர்ந்து நானும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டேங்க ஜஸ்வி குட்டி எனக்கு ஃபஸ்ட் டே போய் ஸ்கூலில் விட்டு வர போகிறேன் எப்பா அங்க உள்ள இருக்கும் அவங்களோட வாங்கி சொல்லு பாய் பாய் ஆக்சுவலாக மாமா நான் தான் நினச்சேன் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து போகிறோம் அப்படின்ட்டு 8:05 எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படி தாங்க இருக்குது எல்லாருமே வந்து அந்த காலையில் ஃபஸ்ட்டே சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு 8:10 ஸ்கூலில் கொண்டு இறக்கி விட்றாங்க 8:15 8:20 தான் கிளாஸ் ஸ்கூலு ஆமாம் என்னோட தங்கம் அக்கா கொண்டு ஸ்கூலில் இறக்கி விட்டு வந்துட்டியா ரொம்ப மிஸ் பண்ணுவியா அக்காவை ஏண்டா பட்டு எங்கள் மாமி இருப்பாங்க அதனால அவளுக்கு ஆமாம் மண்டே ஆஃபீஸ் போடுவாங்கல்ல அக்கா கொண்டு ஸ்கூலில் விட்டு வந்துட்டியா அக்கா யஷி ரொம்ப மிஸ் பண்ணுவான் வரும்போது ஆசை வாங்கிட்டோம் மாமா கன்வி குட்டி மாமி வீட்டுக்கு வந்து ப்ளே பண்ண போயிட்டா இப்போ எல்லாத்தையும் அனுப்பிட்டு கரெக்டாக வந்து நாடகத்தை போட்டு உட்காந்து சாப்பிட்ற அந்த சுகம் இருக்கே அப்பா அதுவும் டெய்லி வந்து காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது பாண்டியன் ஸ்டோர் பார்த்துருவேன் மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது பாக்கில் பார்த்துருவேன் ஸோ எத்தனை பேர் சீரியல் பார்த்துட்டே வந்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் கன்வி தான் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுவாள் நானுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எந்த வீட்டில் இப்போது தண்ணி ஊற்றிருச்சு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஜஷ்வி அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பா ஜஷ்வி எடு ஜஷ்வி அதை எடு ஸோ அவள் பேர் மட்டும் தான் வந்துட்டே இருக்குமா கண்ணுக்குட்டி குழந்தைனால அவளை வந்து அந்தளவுக்கு வந்து கூப்பிடவே மாட்டேன் ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது ரொம்ப ஃபஸ்ட் டேவே அப்படி தான் எல்கேஜி ஸ்டார்டிங்லேயே அப்படி ரொம்ப மெச்சூர்டாக எல்லா குழந்தைங்களும் போயிட்டு போக மாட்டேன் அழுவுங்களோட தூரம் போயிட்டு பாய் சொல்லுங்க ரொம்ப அப்படியே டச்சிங்காக இருக்கும் ஆனால் இவள் அப்படி இல்லை கேஷுவலாக வந்து அங்கே போயிட்டு பா என்னப்பா ஏன்ப்பா டல்லாக இருக்க சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அப்பாட்ட நல்லா சமத்தான பொண்ணு இப்போ நல்லபடியாக வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் போயிட்டா ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து ஃப்ரீயான வீட்டில் வந்து ஒரு சில வேலைகள்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இன்றைக்கி விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சி இதே மாதிரி ஒரு சூப்பராக நாங்கள் சந்திக்கிறேன் ஆண்டில் தான் டேக் கேர் பாய்